இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நாங்கள் எங்களுடன் மதிப்புக்குரிய திருமிகு காதர் மாஸ்டர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் இலக்கு நேயர்களே. தாயகம் நோக்கி எங்களோட பார்வையை நாங்கள் செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே இருவரும் பேசியது போன்று தற்பொழுது இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசு என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமாரவனுடைய அரசு உண்மையிலேயே அவர்கள் ஒரு நேர்மையான அரசா, அல்லது இனங்களுக்கிடையே வேறுபாடு காட்டுகின்றார்களா, அல்லது தாங்கள் இனவாதிகள் இல்லை என்ற சொல்லிக்கொண்ட போர்வையிலே இனவாதத்தை தங்களுக்குள் வைத்து கொண்டுதான் இந்த அரசாட்சியை செய்கின்றார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி என்று எழும்புகின்றது. இந்த இவ்வளவு காலம் அவர்கள் ஆட்சி செய்த இந்த பீரியடை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பார்த்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். அனுரகுமார யாழ்ப்பாணம் போகிறார், நல்ல ஷோட்ஸ் அடித்து கொண்டு அதிகாலையில் வீதியால் நடந்து போகிறார், சனம் ஓடி வந்து செல்ஃபி எல்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுதான் உண்மையா? இதுக்கு பின்னால் என்ன இனவாதம் இருக்கின்றது? நாங்களும் பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் மாஸ்டர். என்ன, நீங்கள் வந்து 3 மொழியிலே புலமை பெற்றவர். வியத்திரமாக சிங்களங்கதைப்பீர்கள், ஆங்கிலங்கதைப்பீர்கள், தமிழங்கதைப்பீர்கள். அதே போன்று மலையகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோருடையும் தொடர்புள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆசான் நீங்கள். அந்த வகையிலே உங்களுடைய அறிவின்படி, உங்களுடைய ஆய்வின்படி, உங்களுடைய அவதானிப்பின்படி இந்த என்பிபி அரசினுடைய நடவடிக்கைகள், இனவாத அரசு எந்த அளவில் இவர் இனவாதத்தை மறைத்து கொண்டு செயற்படுகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய பேசுவோம் மாஸ்டர். கதைங்க. இன்றைய தேசிய மக்கள் அரசாங்கம் இனவாதத்துக்கு எதிரானவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு புதுவிதமான ஒரு இனவாதத்தை அறிமுகப்படுத்துகிறார்களா என்ற கேள்வியோடு இதனை நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அனுர திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும்போது நான் ஒரு யூடியூபை, எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் கற்றுக்கொண்டு அதற்காக ஒரு யூடியூபை நான் நடத்தினேன். அதற்கு ஆதரவாக, அவரை ஆதரிப்பதற்காக. பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் சக்தியை தான் நான் ஆதரித்தேன். இப்பொழுதும் சொல்கிறேன், இப்பொழுதும் ஒரு தேர்தல் வந்தால் எனக்கு என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் வழங்குகின்ற ஆலோசனை இந்த அரசுக்கு வாக்களியுங்கள் என்பதாகத்தான் இருக்கும். அந்த நிலைப்பாட்டில் நான் இருப்பதற்கு காரணம், இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு இடதுசாரி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் அதனுடைய பிரிந்து போன பிளவுகளும் தான் ஆட்சி செய்திருக்கின்றன. எலிட் ஆட்சிகள் தான் இருந்திருக்கின்றன. இது சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சி. அனைத்துக்கும் மேலாக அறகலே என்ற ஒரு மாபெரும் போராட்டம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதனுடைய விளைவாக அன்று அந்த மக்கள் எழுப்பிய அந்த கோஷங்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்ற ஒரு அரசாக இது இருப்பது தான் இதற்கான காரணம். இது ஒரு பக்கம். மற்ற ஒரு பக்கத்திலே அன்றும் எனக்கு விமர்சனம் இருந்தது. அன்றும் நான் இவர்களை ஆதரிக்கும் போது எனக்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனாலும் இவர்களைத்தான் ஒப்பீட்டு ரீதியாக மற்றவர்கள் யாருக்குமே என்னுடைய வாக்கை செலுத்த முடியாத நிலையில் இவர்களுக்கு நான் செலுத்துகிறேன் என்று தான் சொன்னேன். அதைத்தான் இன்று சொல்கிறேன். அந்த அவர்களோடு இருக்கின்ற அந்த இடைவெளி எனக்கு இன்னும் சுருங்கியதாக இல்லை. அது விரிவடைந்து செல்வதை போலத்தான் எனக்கு தெரிகிறது. அதில் பிரதானமான ஒரு விடயம், 2 விடயங்கள். ஒன்று, இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்னவாக இருக்கிறது? இவர்கள் ரணிலுடைய தொடர்ச்சியை கொண்டு செல்கிறார்களா என்ற ஒரு பிரதான கேள்வி இருக்கிறது. அதை நாங்கள் இன்னொரு தலைப்புக்குள்ளே பேசலாம். அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை, இலங்கை தென்கிழக்கு ஆசியாவிலே, அதாவது ஆசியாவிலேயே மிக படுமோசமான இன ஒடுக்குமுறையை சந்தித்த ஒரு நாடு. அதற்கு எதிராக
உலகத்திலே வலிமை மிக்க ஒரு விடுதலை போராட்டத்தை உலக வரலாற்றிலே மிக வலிமை வாய்ந்த ஒரு குரில்லா இயக்கத்தை உருவாக்கும் நிலைமைக்கு போன ஒரு நாடு. இலங்கையிலே இதுவரைக்கும் வர்க்க போராட்டத்தில் சிந்திய இரத்தத்தை விட இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் சிந்திய இரத்தம் தான் அதிகம். அதிலே செய்யப்பட்ட தியாகங்கள் தான் அதிகம். இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்கள் நிம்மதியாக மூச்சு விடுகிறார்கள் 1956க்கு பிறகு. அந்த பெருமையையும் இவர்களுக்கும் அறகலை போராட்டத்திற்கும் தான் முதலிலே செலுத்திவிட்டு அதன் பிறகு இவர்களுக்கு செலுத்த வேண்டும். நான் அண்மையிலே 2 பேரோடு நான் கதைக்கும்போது கதைத்தேன். ஒருவர் ஒரு இடதுசாரியாக இருந்தவர், அவர் இவர்களை விமர்சன ரீதியாக பார்ப்பவர். அவரிடம் கேட்டேன், இப்பொழுது இந்த அரசாங்கத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஒரு தந்தையாக யோசிக்கிறேன். முன்னர் என்னுடைய மகன் எப்படி போவான், போதை வஸ்துக்கு அடிமையாவானா அல்லது பாதாள கோஷ்டியோடு சேருவானா என்ற அச்சம் எனக்கு இருந்தது. எனக்கே என்னுடைய மகனை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த நாட்டின் அரசியல் நிலைமை ஆபத்தானதாக இருந்தது. இன்று எனக்கு அந்த நிம்மதி பிறந்திருக்கிறது. போதைப் பொருளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக ஒரு உறுதியான ஒரு போக்கொண்டு அந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. அது எனக்கு நிம்மதி தருகிறது என்று சொன்னார். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மற்றவர் அவர் இஸ்லாமியர். அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், சார், முன்னர் ராத்திரி தூங்க போனால் நித்திரை வராது, காலையில் எலும்பி பாதையிலே செல்ல போனால் பயந்து தான் போக வேண்டும். என்ன நடக்குமோ, எங்கே வன்முறை வெடிக்குமோ, யாராவது எங்கேயாவது ஒன்று செய்ததற்காக என்னையும் எங்கள் வீட்டையும் கொளுத்துவானோ என்று பயப்பட வேண்டியிருந்தது. இன்று நான் நிம்மதியாக, சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ரெண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்னும் ஒன்றையும் சேர்த்து சொல்லலாம். ஊழலுக்கு எதிரான முற்றாக இவர்களால் அதை அகற்ற முடியாது. அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருப்பவர்களையே அந்த ஊழல்கள் 100% கொண்டு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முன்னர் இந்த 3 விதயத்திலும் இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இதற்காக மாத்திரம் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. இந்த நாட்டை மீட்டு ஒரு புதிய பொருளாதார பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள், தமிழர்கள் உட்பட அனைவருமே அதற்கு வாக்களித்தார்கள். அந்த நோக்கம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவது, மிக முக்கியமாக நான் முதலில் சொன்னது போல, ஆசியாவிலே இனமுறுகல் காரணமாக மிக அதிகமாக ரத்தம் சிந்திய நாடு இலங்கை தான். இந்த நாட்டின் இனப்பிரச்சனையை பற்றி தீர்ப்பது சம்பந்தமாக எந்த ஒரு பார்வையும் இந்த அரசாங்கத்திற்கு இல்லையே என்று நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. இதை இவர்களுடைய வரலாற்றோடு பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்கிறது. நீங்கள் இலங்கையிலே இடதுசாரி வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவதாக, 1000 குறைகள் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய, அதாவது சிங்கள பௌத்த அல்லாதவர்களுக்கு எதிரான அவர்களுடைய உரிமையை அவர்கள், தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமையையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையும் கையில் வைத்துக் கொண்டு தான் அவர்கள் அரசியல் செய்தார்கள். குணசிங்கக்கு எதிராக LSSP நடத்திய போராட்டங்கள் அனைத்தும், அவர்கள் பிற்காலத்தில் இனவாதிகளாக வந்தார்கள் என்பது வேறு விடயம். ஆனால் அவர்களுடைய கடந்த காலம் மிகவும் மகத்தானது. இந்த 2ஐயும் கையில் வைத்துக் கொண்டு தான் மக்களுக்கு ஒடுக்கப்படும் மக்களுக்கும் முழு மக்களுக்கும், அவர்கள் முழு மக்களும் என்று சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விசேடமாக பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு விசேடமான பிரச்சனை இருக்கிறது. இவற்றை தனியாக கையில் எடுக்க வேண்டும். அதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஒடுக்குமுறை இருக்கின்ற நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எந்த இடதுசாரி இயக்கமும் கடந்து செல்ல முடியாது. இதனை கடந்த காலம் நிரூபித்திருக்கிறது. அவர்கள் எப்பொழுது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த மக்களுடைய போராட்டத்தை கைவிட்டார்களோ அன்று அவர்கள் அழிந்து போனார்கள். நீங்கள் பாருங்கள், இன்னும் பெற கல்விநாடி செல்வ அவர்களுக்கு எப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு கௌரவம் இருந்தது? இந்த உலகத்திலே எப்பொழுது அவர்கள் கௌரவம் இருந்தது? அவர்கள்
தொழிலாளர்களுக்காகவும் போராடினார்கள், மக்கள் அனைவருக்காகவும் போராடினார்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். இன்றும் 1956 தனி சிங்கள சட்டம் கொண்டு வரும்போது கொள்விநாடி சில்வா ஒரு நாடு 2 மொழிகள், ஒரு மொழி 2 நாடு என்று சொன்ன அந்த வாசகம் இன்றும் ஒரு ப்ராஃபஸியாக, ஒன்று தீர்க்க தரிசனம் வாய்ந்ததாக இருக்கிறது. உலக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மார்க்ஸ் முதல் கர்ல் மார்க்ஸ், அவர் பாட்டாளி வர்க்கத்திற்காக போராடி அதே சமயத்தில் ஐரிஷ் மக்களுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறார். அதே போல லெனின் அவருடைய வர்க்க போராட்டத்துக்கு சமமாக அவர் எழுதிய நூல்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவர்களுடைய உரிமைக்காக எழுதப்பட்ட நூல்கள் அதிகம். காலனித்துவ மக்களுடைய விடுதலைக்காகவும் தங்கள் நாட்டுக்குள்ளே ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு எதிராகவும் மிக அதிகமாக பேசியவர்கள், குரல் கொடுத்தவர்கள், போராடியவர்கள் இடதுசாரிகள். ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்களாக ஜேவிபி இருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாறை நான் முதலில் சொன்னேன், இவர்களுடைய வரலாறை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த வரலாற்றோடு இன்றைய போக்கை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது என்று. அவர்களை நான் முழுமையாக பார்க்கிறேன், இன்றும் அவர்களை நான் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் அவர்களுக்கு இதனை சொல்கிறேன். அதை அவர்களுடைய காதில் விழுமா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் வானத்திலே இருந்து விழுந்தவர்களைப் போல அகங்காரம் பிடித்தவர்களாகத்தான் இன்று அவர்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. பெரும்பாலானவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், அதை இந்த ஆட்சிக்கு வந்தது எப்படி என்பதை கூட அவர்கள் அறியவில்லை. இந்த ஆட்சிக்கு இவர்கள் வந்தது ஒரு தற்செயலான விடயம். 2019 தேர்தலிலே இவர்கள் பெற்ற வாக்குகள் 3.4%. அதுதான் அவர்களுடைய இத்தனை கால அவர்கள் அறுவடை. அதிலும் ஆதரவளித்தவர்கள், தொண்டர்கள், அங்கத்தவர்கள் எல்லாம் சேர்த்து 3.4% தான். ஆனால் 2024 5 வருடம் கழித்தவுடன் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை விட்டுவிடுவோம், பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் 62% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதிலே உண்மையான அவர்களுடைய வாக்கு எத்தனை சதவீதம்? ஜேவிபிக்குரிய உண்மையான வாக்கு எத்தனை சதவீதம்? அவர்களுடைய அங்கத்தவர்கள் எத்தனை சதவீதம்? ஆக கூடி போனால் 2% இருக்கும். அந்த 2% எத்தனை பேர் தமிழர்கள்? அந்த 2% தற்செயலாக அந்த அறங்கலைக்கு பிறகு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியாக இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படியானால் இவர்களுக்கு யார் வாக்களித்தவர்கள்? மஹிந்த காலத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த பச்சை இனவாதம் இருக்கிறது. கோத்தாவுக்கு 2019 வாக்களித்தவர்கள் தான் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களிலே பெரும்பாலானவர்கள் தான் இன்று பதவியிலே குந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்று சொல்கிறார்கள், இனவாதம் பேச மாட்டோம், இனவாதத்திற்கு இனி இடமில்லை. அவர்கள் செய்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர்கள் இனவாதம் பேசிக்கொண்டு எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டார்கள். அதை பெற்றுவிட்டு அதை பாதுகாப்பதற்காக இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் உங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசாதீர்கள். பேசினால் அது இனவாதம். உங்களுக்கு நாங்கள் எந்த இடமும் தரமாட்டோம் அரசாங்கத்திலே, கேபினட் இதிலே. ஏனென்றால் அப்படி கொடுத்தால் அது இனவாதம். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இடம் வழங்குவது, உரிமை வழங்குவது இனவாதம். அதை மறுப்பதற்காக பேசுகின்ற இனவாதம் தேசியவாதம் என்று சொன்னால் இதை எங்கே போய் தலையை மூட்டிக்கொள்வது? இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இதைத்தான் நான் இவர்களுடைய வரலாற்றோடு பார்க்கிறேன். இவர்களுடைய கட்சி உருவானது, கட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது 76 என்று நினைக்கிறேன். இல்லை, அந்த காலத்துக்கு நாங்கள் வரலாம். உருவாக்கப்பட்டது 1965 மே மாதம் 16 6 பேர் உருவாக்கியிருக்கிறார்கள். ஜனதா விமுக்தி பெரமுனா. இந்த 6 பேரும் சிங்கள பௌத்தர்கள், சிங்களம் பேசுபவர்கள். அதிலே மற்றவர்களுக்கு
எத்தனை பேருக்கு ஆங்கிலம் கூட பேச தெரியும் என்பது சொல்ல முடியாது. அந்த 6 பேர். இது ஏனைய இடதுசாரி இயக்கங்களை விட வித்தியாசம். தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து அது உருவாகவில்லை. ஒரு பல முன்னர் ஒரு தவறு இருந்தது தான். என்னென்றால் பல இடதுசாரி இயக்கம் எல்லாம் ஆங்கிலத்திலே தான் அவர்கள் பேசுவார்கள், ஆங்கிலம் மூலம் படித்தார்கள். அங்கே இனவாதம் இருக்கவில்லை, ஆங்கிலத்தில் பேசுவார்கள். உயர்மட்டத்திலே ஆரம்பத்திலிருந்தே தமிழ் தலைவர்கள் இருந்தார்கள். எந்த கட்சியை நீங்கள் எடுத்தாலும் அந்த உயர்மட்டத்திலே தத்துவார்த்த ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜேவிபியின் முக்கியமான தத்துவ ஆசிரியர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே அந்த இனவாதம் இருக்கவில்லை. அவர்கள் அந்த வர்க்கத்தை பற்றித்தான் அதிகம் பேசினார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் சிங்கள சாதாரண மக்களுடைய அபிலாசையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தமிழ் மக்களுடைய இதுதான். அவர்கள் ஒரு மேட்டுக்குடி வழி வந்த மேட்டுக்குடி அல்ல. அவர்கள் அந்த ஆங்கில மரபுக்குட்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள் அந்த கட்சியை வளர்த்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக எப்படியான ஒன்று வந்திருக்க வேண்டும்? ஒரு பன்முக பல் கலாச்சாரம் கொண்டதாக அந்த அமைப்பு உருவாகி இருக்க வேண்டும். இடதுசாரி அமைப்பு முன்னர் ஆங்கிலம் கற்றவர்களுடைய பிடியிலே இடதுசாரி இயக்கம் இருந்தது, ஆங்கிலம் பேசுகிற. அதற்கு அடுத்தபடியாக சுதேச மொழியிலே பேசுகின்றவர்களுடைய பன்முகத்தன்மை கொண்டதாக அந்த இடதுசாரி இயக்கம் உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி உருவாகவில்லை. தனி சிங்களம் பேசுகின்ற, அதாவது தனி சிங்கள சட்டத்துக்கு பிறகு உருவான அந்த தலைமுறையால் அவர்கள் நாங்கள் தான் சிங்களவர்கள், சிங்களவருக்குத்தான் இந்த நாடு, இது சிங்கள பௌத்த நாடு என்ற சிந்தனை உடைய அந்த தலைமுறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் வீர அதற்கு கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். ஆனால் அவர் அந்த இவர்கள் அளவுக்கு ஆங்கில புலமை உள்ளவர் என்று நான் சொல்ல மாட்டேன். மாஸ்டர் மன்னிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி உண்டு. விஜய வீர ஓரளவு, ரோகண விஜய வீர அவர் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லுகிறீர்கள். இதே ரோகண விஜய வீர தானே தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இல்லை என்று சொன்னவர். நான் படிப்படியாக வருகிறேன். இவர்களுடைய மாற்றங்கள் பிறகு எப்படி திரும்பி போனார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். எதிலையுமே வரலாற்றில் பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, அதிலே கிரே ஏரியாஸ் இருக்கிறது. விஜய் வீர ஆரம்பத்திலே சண்முகதாசனோடு தான் இருந்தார். அப்பொழுது வர்க்க புரட்சியை பற்றி தான் பேசினார். அவருடைய பிரச்சனை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், புரட்சி செய்கிறார்கள் இல்லை என்பதுதான். அதை சொல்லிக் கொண்டுதான் அவர் வெளியிலே போனார். போன பிறகுடன் அவர் நடத்திய 5 வகுப்புகள் இல்லை, 2வது வகுப்பு இந்திய விஸ்தரிப்புவாதம். அது தோட்ட தொழிலாளர்களை தொழிலாளர்களாக பார்க்கவில்லை, இந்த புரட்சியின் ஒரு அங்கமாக பார்க்கவில்லை. அனைத்துக்கும் மேலாக அந்த நேரத்திலே பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு, வாக்குரிமை பறிக்கப்பட்டு, சினிமா சாஸ்திரிய ஒப்பந்தத்தின் கீழே அவர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்ததற்காக எந்த அனுதாபமும் இல்லாமல் அவர்களை விஸ்தரிப்புவாதத்தின் 5ஆம் படைகள் என்று சொல்லும். இதனுடைய சூத்திரதாரி சண்முகதாசன் தான். சண்முகதாசன் வேறொரு தளத்திலிருந்து அதை முன்வைத்தார். ஆனால் அதைத்தான் இவர்கள் அங்கே ஒரு சிங்கள தேசியவாதம், அந்த கிராமிய தேசியவாதத்தின் எழுச்சி மலையக தமிழர்களுக்கு எதிராகத்தான் அங்கே உருவாக்கப்பட்டது. அங்கே வர்க்க உணர்வுக்கு பதிலாக ஒரு இனவாத உணர்வு தான் அவர்களுடைய அடித்தளமாக மாறியது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். அதன் பிறகு 71 புரட்சி, கிளர்ச்சி, அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து வந்த பிறகு 77 ஒரு வித்தியாசமான விஜய் வீரராக வந்தார். அப்பொழுதுதான் நான் அவரை சந்தித்தேன். 2 தடவைகள் சந்தித்தேன். ஒரு தடவை நான் அவரோடு பேசியிருக்கிறேன். அப்பொழுது அவருடைய சிந்தனை மாறியிருந்தது. அவர் அந்த இந்திய விஸ்தரிப்புவாத இதனை நிராகரித்திருந்தார். ஏற்கனவே அதை நிராகரித்திருந்தார். அது பிழை என்று சொல்லி, அது பிழையாக விவரிக்கப்பட்டது என்று சொன்னார். தான் அந்த எண்ணத்தோடு சொல்லவில்லை. ஆனால் அது வித்தியாசமாக தளத்துக்குள்ளே போனது. அது ஒரு பிழையான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தியது என்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் இன்னொன்று, அப்பொழுது நான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவராக இருந்தேன். இலங்கையிலே முதல் தடவையாக தெற்கு பகுதியிலே தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து ஒரு பிரேரணையை முன்வைத்தது நான் தான். அது இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் நான் அப்பொழுது உப தலைவராக இருந்தேன். அதன் தலைவரான எச்என் பெர்னாண்டோவுடைய
தங்கையைத்தான் அவர் திருமணம் செய்தார். அந்த சிறை வந்த சமயத்தில் அவர் அப்பொழுது திருமணம் செய்யவில்லை. எச்என் பெர்னாண்டோ இந்த கருத்தை அவரோடு உரையாடி அவருடன் ஒரு இணக்கம் இருந்தது. சுயநிர்ணய உரிமையை பற்றி கதைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து எங்களோடு கதைத்தார். கதைத்து ஒரு பெரிய உரையாடலை அவர் நடத்தவில்லை. அவர் நிறைய கேள்விகள் கேட்டு அதை பற்றி நிறைய ஆராய்ந்தார். அப்பொழுது ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை தான் அவரிடம் அதிகமாக எனக்கு தென்பட்டது. அதாவது தனக்கு தெரியும் இந்த விடயம் என்று எங்களுக்கு சொல்வதை விட அதற்கு ஒரு காரணம் எச்என் பெர்னாண்டோ. அவர் அழகாக அதற்கான விளக்கங்களை அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு யாழ்ப்பாணத்துக்கு போய் அவர் சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து ஒரு பகிரங்க கூட்டத்தில் பேசினார். அந்த பேச்சு அந்த மக்களுக்கு திருப்தியை அளிக்கவில்லை என்பது வேறு விடயம். ஆனால் இறங்கி வந்தார்கள். அப்போ இலங்கை ஆசிரியர் சங்கத்திலே பெரும்பாலானவர்கள் ஜேவிபியை சேர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள், ஆசிரியர்கள். காலியிலே அந்த மாநாடு நடந்தபோது அதற்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்தார்கள். இது வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பம். அவர் படிப்படியாக மாறி வந்தார். அப்பொழுது காரணம் ஒரு இனவாதம் இலங்கையிலே பெரிய அளவு தலை தூக்கி இருக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக ஸ்ரீமா பண்டாநாயக்க காலம் வந்த பிறகுதான் அந்த இனவாதம் உருவாகி இருந்தது. வடக்கிலே விடுதலை போராட்டம் இன்னும் ஆயுதம் போராட்டமாக வளர்த்தடைந்தவில்லை. ஆகவே அவர் அதை பற்றி அதிக கலவரப்படவில்லை. அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கேட்டுக்கொண்டு அதை பற்றி கற்றுக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் ஆயுத போராட்டம் அங்கே நிகழ்ச்சி நிரலாக மாறியது. 83 கலவரம் வெடித்தது. 83 கலவரம் வெடித்த போது நான் அந்த கள ஆய்வு ஒன்று நடத்தியிருக்கிறேன். அதிலே நான் சென்ற எந்த இடத்திலும் ஜேவிபி உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொண்டதாக சாட்சிகள் கிடையாது. அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் இதற்கு முன்னர் அப்பொழுது விஜயவீர சிறையில் இருந்தார். 75 சிவனு லட்சுமணன் கொல்லப்பட்ட சுடப்பட்ட சமயத்திலே அதற்கு எதிராக ஹட்டன் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும்போது இனமத வேறுபாடு என்று ஜேவிபியை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், யூஎன்பியை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், எஸ்எல்பியை சேர்ந்த குண்டர்கள் தாக்கினார்கள் அவர்களை. அதிலே ஜேவிபி இருந்தது. ஆனால் விஜயவீர வெளியே வந்த பிறகு 83 வன்செயலின் போது எந்த இடத்திலும் ஜேவிபியினர் இல்லை. பலர் பதிவு செய்திருக்கிறார்கள், ஜேவிபியினர் அவர்களை காப்பாற்றினார்கள் என்று சொல்லி. இப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் 83க்கு பிறகு இதை தடை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பாக மாறும்போதும் இங்கே இந்தியா இவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் சம காலத்தில் நடைபெற்றது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், இந்திய விஸ்தரிப்புவாதம் என்ற வகுப்புக்கு திரும்ப இடம் வந்துவிட்டது புதிய தளத்தில். இப்பொழுது இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் கால்களாக தமிழர்கள் பார்க்கப்பட்டார்கள். முன்னர் மலைய தமிழர்கள் பார்க்கப்பட்ட இடத்திலே இப்பொழுது தமிழர்கள் பார்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்தியா ஆயுதம் கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் கால்களாக தமிழர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இதில் ஒரு கேள்வி வேண்டும் மாஸ்டர். என்னடா நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கின்றபடியால் நீங்கள் ஒரு மார்க்சிசவாதி, ஒரு இடதுசாரி கொள்கை உள்ளவர். நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறதை விட்டு நீங்கள் மன கஷ்டமடைய தேவையில்லை. ஒரு மார்க்சிச சிந்தனையோடு வந்தவர்கள் இன்றைய என்பிபிஆர்ஸை பற்றி நான் சொல்கின்றேன், அதாவது அனுர, இப்படி ஒரு இனவாதத்தை காட்டுவது சரியா? இல்லை, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். என்னென்றால் ஒரு மார்க்சிச இயக்கம் இனவாதத்திற்கு துணை போக முடியாது. அவர்கள் தான் அந்த தீர்வை வைக்க வேண்டும். இவர்களை இடதுசாரிகள் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மார்க்சிஸ்டுகளா என்பதிலே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் பௌத்தவாதத்தை தான் தூக்கி பிடிக்கிறார்களா? நான் பயப்படுகின்ற விடயம் அதுதான். இந்த வரலாற்றை நான் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். இப்படித்தான் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். அதன் பிறகு சோமவன்ச காலத்திலே விஜயவீர கொல்லப்பட்ட பிறகு 89க்கு பிறகு சோமவன்ச காலத்திலே பச்சை இனவாதம் சோமவன்ச, விமல் வீரவன்ச, தில்வின் சில்வா, இவர்கள் எல்லாம் இனவாதிகள் தானே. அனுரகுமார திசாநாயக்க கூட வந்து முந்தைய இனவாதியாக தான் இருந்தவர்.
அவர் 2014 தான் தலைவராக வந்தவர். வந்தவர். அவர்களே சோமவன்சவுடைய தலைமையை தான் நான் அங்கே குறை சொல்வேன். ஏனென்றால் அப்பொழுது இருந்த நிலைமையிலே அவர் ஒருவர் தான் அந்த பழைய தலைமையிலே இருந்தார். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலும் அனுரையோ தில்வினோ இனவாதிகளாக இருந்தார்கள் என்பதற்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது சித்தாந்த ரீதியாக அதிலிருந்து அவர்கள் மீளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவலை. அவர்கள் ஒரு இனவாதிகள் அல்ல அடிப்படையில். சோமவன்சோடு ஒப்பிடும்போது அவர் இனவாதிகள் அல்ல. ஆனால் அந்த சோமவன்சவின் அந்த இனவாத சித்தாந்தத்திலிருந்து அவர்கள் இன்னும் மீளவில்லை என்பதுதான் என்னுடைய கரிசனை. ஏனென்றால் அவர்கள் நான் முதலில் சொன்னது போலதான் இன்று இந்த விடயத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். கேபினெட் அமைக்கும் போது டில்வின் சில்வா என்ன சொன்னார்? நாங்கள் தகுதி அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்குகிறோம், இன அடிப்படையில் வழங்கவில்லை. இதில் 2 விஷயம் இருக்கிறது. இன அடிப்படையில் கொடுப்பது தவறு என்ற ஒரு என்ற கருத்து அதில் இருக்கிறது. அப்படியானால் இனத்துவ பிரதித்துவம் ஒரு நாட்டின் ஒரு சிம்பல் என்ன? நாங்கள் எல்லா இடத்திலும் அந்த ஒரு சிம்பலாக நாங்கள் தேசிய ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லி உலகத்திற்கும் மக்களுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தளம். அது பிழை என்று அவர் சொல்கிறார். இது அடிப்படையிலே அவருடைய அரசியல் ஞானத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அடுத்து அவர் சொன்ன விடயம், நாங்கள் தகுதி அடிப்படையில் தான் நியமிக்கப் போகிறோம். இப்பொழுது பார்க்கிறோம் தானே, அதில் நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி. அதில் இருக்கின்ற ஒரு 4-5 பேரை தவிர அவர் மற்றவர்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அவர்கள் தகுதியை படி தேர்ந்தெடுத்தார்கள். கட்சிக்குள்ளே மாத்திரமா? அவர்கள் கட்சிக்குள்ளே தகுதி அப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த கட்சிக்குள்ளே தியாகிகள் இருந்திருக்கிறார்கள், போராளிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பதவிக்கு பொருத்தமானவர்கள் அந்த குவாலிஃபிகேஷனோடு இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. அடுத்த கேள்வி, அதற்கு வெளியிலே, கட்சிக்கு வெளியிலே நேர்மையானவர்கள், நடுநிலைமையானவர்கள் இருக்கவில்லையா? வடக்கு கிழக்கு தமிழர்களும் தான், மலையக தமிழர்களும் தான், முஸ்லிம்களிலே எந்த கட்சியும் சாராத நிபுணத்துவம் வாய்ந்த திறமைசாலிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தை நீங்கள் கேலி பண்ணுகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள். அப்படித்தானே நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இன்று அந்த கேபினட்டையே கேலி கூத்தாக்கி இந்த மக்களை கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள். அதே போலதான் அதன் பிறகு நீங்கள் செய்கின்ற சம்பவங்கள் எல்லாம் சிம்போலிக்காக இருக்கிறது. ஒரு பாராளுமன்றவாதிகள் தேர்தலுக்காக செய்கின்ற காரியமாக இருக்கிறதே தவிர அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக உண்மையிலே ஒரு அரசியல் தீர்வையோ அதற்கு ஒரு வேலை திட்டமோ, உங்களுடைய வேலை திட்டம் என்ன, அதை பற்றி பேசவே கூடாது என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் மார்க்சிஸ்டுகளா? உங்களுடைய கேள்விகளுக்கு தான் நான் வருகிறேன். நீங்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதிலே பிரச்சனை இல்லை. மார்க்சிஸ்டுகள் என்று நீங்கள் சொன்னால் அதிலே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆமாம். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாமா சார், தான் யாழ்ப்பாணம் வந்தார், தேர்தல் பிரச்சாரம் நேரம் முழங்கினார், தான் ஒரு நடுமையான அரசை நடத்துவேன் என்றார். ஆனால் அரசுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வரலாற்று அழிப்புகள் நிறுத்தப்படவில்லை. தமிழர்களுக்கான பொருளாதார புறக்கணிப்பு தொடர்கிறது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனவாதம் தொடர்கின்றது. கட்டமைக்கப்பட்ட இனவாதம் தொடர்கின்றது. சட்ட ரீதியான பாதுகாப்பு அங்கே இன்னும் எந்தவித மாற்றமில்லை, இப்பவும் தொடர்கின்றது. பொருளாதார ரீதியான புறக்கணிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா புலத்திலே எத்தனை பேர் இந்த தாயகத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலைமை இருந்தும் இங்கு போவதற்கு பயப்படுகின்றார்கள். அந்த பொருளாதார ரீதியான எந்த விதமான ஒரு ஒரு நடுநிலைமையோ அல்லது அதுக்கான வழிவகைகளை இவர் செய்யவில்லை. கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள். தமிழர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த காலங்களில் இருந்த தமிழர்களுடைய வரலாறு எல்லாம் திட்டமிட்டு மெல்ல 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 மெல்லமாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்படியானால் நீங்கள் சொன்னது போல மாஸ்டர், இவர்கள் மார்க்சிச சிந்தனை உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ ஹாஷாக நான் இன்னும் போக விரும்பவில்லை. அவர்கள் மார்க்சிசத்தை கற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வினயமாக கேட்கிறேன். மார்க்சிசத்தை கற்றுக்கொள்ளாமல் வந்தார்களா? நாங்கள் மார்க்சியவாதிகள் என்று சொல்லித்தானே வந்தார்கள் ஜேவிபியினர். நான் நம்பவில்லை அவர்கள் மார்க்சிசத்தை கற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று. எனக்கு உண்மையிலே இந்த ஜேவிபியிலே ஒரு பழைய உறுப்பினர், மிக வயது போன ஒரு உறுப்பினர், அவர் சொன்னார், நீங்கள் ஜேவிபியிலே இருக்கின்ற மத்திய குழுவிலே அல்லது அரசியல் குழுவிலே இருப்பவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், தாஸ் கேபிட்டல் எத்தனை வால்யூம் இருக்கிறது என்று சொல்லி. தாஸ் கேபிட்டல்
நீங்கள் வாசித்தீர்களா என்று கேட்க தேவையில்லை, எத்தனை வால்யூம்கள் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்றும் கூட டில்வினாடி சில்வா கூட அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தாங்கள் அந்த ஒரு பேர் என்று சொன்னார், அந்த எனக்கு நான் திடுக்கிட்டு போனேன். அந்த சண்டே டைம்ஸ்க்கு அண்மையிலே அவர் வழங்கிய ஒரு பேட்டியிலே அவர் சொல்கிறார், நான் பிரிவினை பாடசாலையில் தான் படித்தேன். நான் பௌத்த மதத்தை தான் என்னுடைய அட்வான்ஸ் லெவலுக்கு நான் பாஸ் பண்ணினேன். நாங்கள் பின்பற்றுகின்ற சித்தாந்தம், நாங்கள் பின்பற்றுகின்ற பிரின்சிபல்ஸ் வந்து அந்த நேபாளிலே முன்னர் இருந்த ஒரு அரசின் பேர், அதனுடைய பேர் எனக்கு உடனடியாக வரவில்லை, நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். இதுதான் எங்களுடைய. நான் திடுக்கிட்டு போனேன். அவர் மார்க்சிசத்தை அவர் ஒரு மதத்திலிருந்து உதாரணம் காட்டுவதாக இருந்தால் ஏனைய மதங்களிலிருந்தும் காட்ட வேண்டும். இந்த மதத்தில் இருக்கின்ற இதையும் அந்த மதத்தில் ஒரு மதத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். அதை விட அண்மையிலே அனுர திசாநாயக்கவுடைய செயல்பாடு, அந்த பௌத்த பிக்கு, அந்த உயர் பீடத்தில் இருக்கிற ஒரு பௌத்த பிக்கு அந்த சிறுமியை பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போது இந்த அரசாங்கம் எவ்வளவு நடுங்கியது. ஆனால் ஒரு விடயம், இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதனால்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவோ ரணிலோ இவர்களோ இருந்தால் அவர்களை தீண்டக்கூட முடியாமல் இருந்திருக்கும். அந்த பெருமை இவர்களுக்கு சேர்ந்தாலும் இவருடைய பிரச்சனை இங்கே தான். இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதில் அவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொல்கிறார், அந்த பௌத்த பிக்குவை கை விலங்கிட்டு கொண்டு செல்லும்போது அதை என்னால் பார்க்க சகிக்க முடியவில்லை என்று சொல்லி, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி அவர் ஒரு வார்த்தை, சிறுமி, அது பிரதமர் பெண், அவர் கூட வாய் திறந்து பேசவில்லை. எங்கே போகிறது இந்த அரசு? ஆகவே அவர்கள் பௌத்த பிக்குக்காக கண்ணீர் வடிக்கிறார். பிக்குகளின் கால்களில் விழுந்து கிடக்கிறார்கள் மாஸ்டர். அது வேறு விடயம், ஒரு மரியாதைக்காக. இந்த விடயத்தில் இவ்வளவு கொடூரமான ஒரு விடயம் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நிற்காமல் அந்த ஒடுக்குகின்ற பிக்குக்காக நீங்கள் அனுதாபப்படுகிறீர்கள் என்றால் இன்னும் உங்களுடைய மார்க்சிசம், நீங்கள் மார்க்சிசம் பேச முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. அவை இந்த நிலைமை, அதாவது இதுவரைக்கும் இருந்த தலைவர்களிலே நீங்கள் தான் தலை சிறந்த தலைவர், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அனுரன், நீங்கள் ஒரு அடிப்படையிலே இனவாதமற்றவர். ஆனால் அந்த இனப்பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, எப்படி அந்த தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டு வருவது என்பதிலே உங்களுக்கு தெளிவு கிடையாது. அந்த தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வினயமான வேண்டுகோளை தான் நான் உங்களுக்கு நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மாஸ்டர், இறுதியாக ஜேவிபி என்று சொன்னால் பிரேமவதி மெனம்பரியை நாங்கள் மறக்க முடியாது. அது ஒன்றும் ஒரு ஜேவிபியினுடைய அந்த ஒரு சிம்பிளாகத்தான் அந்த பெண், அழகான சிங்கள பெண் வந்து இப்பொழுதும் இருக்கின்றார். அந்த அவாவுக்கு கொடுமை செய்தவர்கள் வந்து இறுதியாக சிறையிலிருந்து வரும்போது ஒருவன் ஏற்கனவே சிறையில் சேர்த்து விட்டான், அடுத்தவர் வந்து வெளியில் வரும்போதே ஜேவிபி தான் அவரை சுட்டு சாக்கொண்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்று வரைக்கும் எங்களுடைய பத்திரிகை துறையில் கடமையாற்றிய எங்களுடைய பத்திரிகையாளர் இசைப்பிரியாவுக்கு இன்று வரைக்கும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை. இந்த அரசு நினைச்சிருந்தால் ஒரு ஸ்பெஷல் கோட் ஒன்றை உருவாக்கி அந்த பெண்ணுக்கான நீதியை வழங்கி இருக்கலாம். அது நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக பௌத்த பிக்குகள் உடைய அட்டகாசம், காணி அபகரிப்புகள், புத்தர் சிலைகளை கொண்டு ஆங்காங்கே கொண்டு வைப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நேற்று இன்னும் 3 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் ஒரு இசை இளைஞன், அவருடைய பெயர் வந்து சங்கீத், விடுதலை இயக்க பாடு அல்லது விடுதலை பாடலை பாடியதற்காகவே அந்த கலைஞனை வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இது நியாயமா? இது ஒரு உண்மையிலேயே வந்து இந்த அனுர அரசினுடைய ஒரு அநியாய செயல் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லாம் புலத்தில் இருக்கின்ற அத்தனை ஈழத்தமிழர்களும் கொந்தளிக்கின்றார்கள். ஒரு இசைக்கலைஞனுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. சிம்போலிக்கான சில விஷயங்களை செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆகவே அடிப்படையிலே ஒரு இதனை தடுப்பதற்கான ஒரு பொறிமுறையோடு கூடிய ஒரு தீர்வை பற்றி அன்னட சிந்திக்காமல், எங்களிடம் இனவாதம் இல்லை, இனவாதம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு இனவாதிகளை நீங்கள் பாதுகாக்க முற்பட்டால் அது இதைவிட பயங்கரமானது. அதையும் இடதுசாரி மார்க்சிசம் என்ற பெயரிலே நீங்கள் செய்து கொண்டு போனால் நாளை வரலாறு உங்களை குப்பை தொட்டியில் தான் தூக்கி எறியும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், எங்கே நீங்கள் அடுத்த தேர்தலை வெல்லலாம், அதற்கு அடுத்த தேர்தலையும் வெல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்தது.
34 வருடங்கள் தங்களை அசைக்க முடியாது என்று சொல்லி ஆணவத்தோடு இருந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவர்களுக்கு பெருமைக்குரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்களை அந்த 34 வருடத்திலே அவர்கள் ஊழல் புரிந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு ஊழலற்ற ஆட்சியை தான் கொடுத்தார்கள். அவர்களை பொறுத்தளவில் எல்லோருக்கும் நியாயமாகத்தான் நடந்தார்கள். ஆனால் அந்த மக்களுடைய அபிலாசைகளை அவர்கள் நிவர்த்தி செய்ய முடியாதனால் அவர்கள் இன்று பூடோடு அழிந்து போனார்கள். அதை போல நீங்கள் இந்த மக்கள் பிரச்சனைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காணாமல் இந்த கோத்தபாயாவிடமிருந்து இங்கு வந்து இன்று தேசிய வீரர்களாகவும் இனவாதமற்றவர்களாகவும் காட்டிக்கொண்டிருப்பவர்களை நம்பிக்கொண்டு நீங்கள் உங்கள் மார்க்சிசத்தை நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற மார்க்சிச அடிப்படை அறிவை கூட நீங்கள் மறந்து அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் இதனுடைய விளைவு எங்கே என்றால் இன்னொரு இடதுசாரி இயக்கம் இலங்கை வரலாற்றிலே உருவாவதற்கான வாய்ப்பை கூட நீங்கள் இல்லாமல் செய்து விடுவீர்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் மாஸ்டர். என்னன்னு சொன்னால் 18ஆம் தேதியுமே ஈழத்தமிழர்கள் தங்கள் உறவுகளை இழந்து இனஅழிப்பு செய்யப்பட்டதுக்கான நினைவேந்தலை செய்கின்றார்கள். 19ஆம் தேதி அடுத்த நாள் இதே அனுரகுமார தலைமையிலே வந்து வெற்றி வீரர் என்று சொல்லி தெற்கிலே வந்து கொண்டாடுகின்றார். இது ஒரு நாட்டில் இவர் உண்மையாக அந்த நாட்டு அத்தனை மக்களையும் ஒரே தராசில் வைத்து மதிப்பவராக இருந்தால் இப்படியான ஈனச் செயலை இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணலில் அந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். நீங்கள் மஹிந்த காலத்திலே இந்த வெற்றி விழா எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதையும் இறந்த போர் வீரர்களுக்காக போர் வீரர்கள் அல்ல இராணுவத்தினருக்காக ஒரு அமைதியான ஒரு சிறிய நிகழ்ச்சியை செய்ததை நாங்கள் பெரிதாக பாராட்ட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மஹிந்தவுடைய காலத்தில் இருந்த டிராம்பலிசம் இவர்கள் செய்யவில்லை. அந்த விடயத்திலே நான் இந்த அரசாங்கத்தை ஆனால் என்னுடைய விமர்சனம் என்னவென்றால் இவர்கள் தன்னுடைய வாயால் சிறை கைதிகளை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார். அந்த சின்ன காரியத்தை கூட இன்னும் செய்யவில்லை. ஆகவே இப்படியான பல விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் பேசுவதும் சரியில்லை என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவிலே இவர்கள் சுருக்கமாக சொன்னால் இனவாதத்தை மேனேஜ் பண்ணுகிறார்கள். அதாவது சிங்கள பௌத்த அப்படியே இருக்கிறது, ஆனால் மேனேஜ் பண்ணுகிறார்கள். அதனை இல்லாமல் செய்வதற்கான எந்த வழியும் செய்யவில்லை. கடைசியிலே இவர்கள் படிப்படியாக அதனால் உள்வாங்கப்பட்டு நாளை அதனை பாதுகாவலராக மாறுகின்ற ஆபத்து இருக்கிறது. அதைத்தான் நான் இங்கே எச்சரிக்கை விடுக்கிறேன். நல்லது மாஸ்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று இந்த நேர்காணலை வழங்கியதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாக இந்த உரையாடல் வந்து எங்களுடைய நேயர்களுக்கும் பயன்பெறும் என்று நினைக்கின்றேன். நேயர்களே, நீங்களும் எங்களுடைய காணொலியை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய கொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்கள். நாங்கள் எங்களால் இயலுமான வரைக்கும் அதை பதிலளிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கின்றோம். அடுத்த இன்னொரு சந்திப்பில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவாடல் ஒரு உரையாடலுடன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம். நன்றி மாஸ்டர். நன்றி. வணக்கம். நன்றி ஸ்டீஃபன். நன்றி.